Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 maths trigonometry chapterல exercise 3.1ல 11th sum தான் பார்க்க போறோம். If cosecant theta minus sin theta is equal to a cube and secant theta minus cos theta is equal to b cube, then prove that a square into b square into a square plus b square is equal to 1. So a cube ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, b cube ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. So இதை வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதான் நம்ம கொஸ்டின். ஏ கியூப் கொடுத்துருக்காங்க, பி கியூப் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம வந்து ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு இருக்கு. கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாமா. இங்கே சீன் வந்துச்சுன்னா டிவைடில் எஸ் வரும். ஸோ 1 டிவைடட் பை சைன் தீட்டா minus sin theta is equal to a cube அப்படின்னு வரும். ஸோ நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது கீழே sin theta வரும். இது இப்படி cross multiply ஆச்சுன்னா 1 minus sin square theta is equal to a cube அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 1 minus sin square theta என்னது, cos square theta. ஓகே, ஸோ cos square theta divided by sin theta is equal to a cube அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தானே தேவை. ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த கியூப் வரும்போது இந்த பக்கம் எப்படின்னா டிவைடில் வரும். ஓகே, ஸோ எப்படி போட்டுக்கலாம், காஸ் ஓகே 2 ஆல்ரெடி இருக்கு பை இந்த 3 இப்படி வரும்போது இங்கே டிவைடில் வரும். 2/3 தீட்டா டிவைட் பை சைன் வந்து இங்கே 1 இருக்க மாதிரி. ஓகே, ஸோ சைன் 1 டிவைடட் பை 3 தீட்டா அப்படின்னு வரும். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு cos theta the whole power 2/3 divided by sin theta the whole power 2/3. ஸோ இதான் நம்மளுக்கு a ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். b க்கு என்ன கொடுத்துருக்காங்க, secant theta minus cos theta is equal to b cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. secant theta என்னது, 1 divided by cos. ஓகே, ஸோ 1 divided by cos theta minus cos theta equal to b cube அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது கீழே cos theta அப்படின்றது வரும். கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 மைனஸ் cos square theta is equal to b cube அப்படின்னு வரும். 1 மைனஸ் cos square theta நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin square theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ sin square theta divided by cos theta is equal to b cube. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், sin power 2/3 theta divided by cos power இங்க 1 இருக்குல்ல 1/3 theta is equal to b அப்படின்னு வரும். therefore நம்மளுக்கு b என்ன வருது, sin theta the whole power 2/3 divided by cos theta the whole power 1/3. ஸோ நம்மளுக்கு a கியூபும் b கியூபும் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அது 1 வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏவியும் பிவியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், cos theta the whole power 2/3 divided by sin theta the whole power 1/3 into பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், sin theta the whole power 2/3 divided by cos theta the whole power 1/3 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ இங்கேயும் 2/3 இருக்கு, இங்கேயும் 2/3 இருக்கு. ஸோ இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 1/3 இருக்கு, இந்த 1/3 இருக்கு. ஸோ இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும், மேலே cos theta sin theta the whole power 2/3 அப்படின்னு வரும். கீழே வந்து sin theta cos theta the whole power 1/3 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் சேமாக தானே இருக்கு. இதுவும் cos theta இன்ட்டு sin theta, இங்கே sin theta இன்ட்டு cos theta இருந்தாலும் ரெண்டுமே சேம் தானே, மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த பேஸும் சேம் தான்.
ஸோ நம்ம டிவைடில் இருக்கனால பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேஸும் சேம் தான், அது டிவைடில் இருக்கனால இந்த பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், sin theta cos theta the whole power 2/3 minus 1/3. ஸோ 2/3 அப்படியே வந்துடும், இந்த 1/3 மேலே போகும்போது நம்மளுக்கு மைனஸ்ன்னு ஆகும். ஸோ நம்மளுக்கு a into b யோட வேல்யூ என்னது, sin theta cos theta the whole power 2/3லேருந்து 1/3 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இது டினாமினேட்டர் சேம் தான், ஸோ 3 போட்டுக்கலாம். 2 minus 1 வந்து நம்மளுக்கு 1. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து sin theta cos theta the whole power 1/3. அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ என்னவா வரும், இதுக்கு அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா sin theta cos theta, இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 1 இருக்க நம்ம இன்டூ 2 தானே பண்ணுறோம் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ நம்மளுக்கு 2/3 அப்படின்னு வருது. ஸோ a ஸ்கொயர் இன்டூ b ஸ்கொயரோட வேல்யூ வந்து sin theta cos theta the whole power 2/3 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ என்னது, cos theta the whole power 2/3 divided by sin theta the whole power 1/3. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், the whole square பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே ஏவோட வேல்யூ, நம்ம ஏவோட வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணுறோம், அதனால இங்கே the whole square அப்படின்றத போடணும். ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது, sin theta the whole power 2/3 divided by cos theta the whole power 1/3 அப்படின்னு வரும். இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கொயரை ஜஸ்ட் அப்படியே உள்ளே கொண்டு போயிடுறோம். இங்கே வந்து 3 அப்படின்றது வரும். ஸோ இதை ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 2 2s are 4. ஸோ cos theta the whole power 4/3 அப்படின்னு வரும். கீழே வந்து இந்த ஸ்கொயர் இங்கே வந்துடுச்சு அப்படின்னா sin theta power 2/3 அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த ஸ்கொயர் உள்ளே வந்துச்சுன்னா sin theta பவர் 4/3 அப்படின்னு வரும். கீழே வந்து இந்த 2 இங்கே வந்துடுச்சு அப்படின்னா cos theta the whole power 2/3 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இதோட எல்சிஎம் என்ன வரும், sin theta cos theta the whole power 2/3, அதனால் இதோட எல்சிஎம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், sin theta cos theta the whole power பவர் சேமாக இருக்கனால நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2/3 அப்படின்னு போட்டோம். ஸோ இங்கே வந்து sin theta 2/3 மட்டும் இருக்கு, அப்போ cos theta 2/3 நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ cos theta 4/3 இன்டூ cos theta 2/3 ப்ளஸ் இங்கே வந்து cos theta 2/3 இருக்கு, sin theta 2/3 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் மேலே. ஸோ sin theta 4/3 sin theta 2/3 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து இந்த பேஸ் சேமாக இருக்கு இல்லையா, cos thetaன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி பேஸ் சேமாக இருக்கனால இந்த பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ cos power 4/3 இன்ட்டு cos power 2/3 இருக்கும்போது நம்ம பவர்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ cos theta பவர் 4/3 ப்ளஸ் 2/3 அப்படின்னு வரும். sin theta பவர் 4/3 ப்ளஸ் 2/3 டிவைடட் பை sin theta cos theta the whole power 2/3 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்குது, நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்கா, ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 + 2 வந்து 6. ஸோ cos theta 6/3 sin theta, ஸோ இங்கே நடுவில் ப்ளஸ் வரும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்றது வரும். 6/3 டிவைடட் பை sin theta cos theta the whole power 2/3 வரும். ஸோ இந்த 3யும் இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 வரும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 அப்படின்றது வரும். ஸோ மேலே என்ன இருக்கும், cos ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது, 1. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 1 டிவைடட் பை sin theta cos theta the whole power 2/3. இது எதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சது, sin theta cos theta the whole power 2/3 அப்படின்னு கிடைச்சது. அதே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கிடைச்சது, 1 டிவைடட் பை sin theta cos theta the whole power 2/3 அப்படின்னு கிடைச்சது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்,
a square b square into a square plus b square is equal to 1 அப்படின்னு தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ என்னது? sin theta cos theta the whole power 2/3 into இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே இருக்கு. இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ வந்து 1 divided by sin theta cos theta the whole power 2/3. ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்? மிச்சம் 1 இருக்கும். ஸோ therefore 1 equal to 1, LHS equal to RHS. ஸோ hence proved. அவ்வளோதான் இந்த sum. So thank you for watching.